அந்த ஒரு இளைஞனை சாதியின் பெயரால ஒரு கும்பல் அப்பட்டமாக வெட்டி படுகொலை பண்ண நிகழ்வு தான் அது. இது வழக்கம் போல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இவர்கள் சொல்லக்கூடிய அந்த புராணம், பாடக்கூடிய புராணம் தான் இப்பவும் பாடுறாங்க. சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது, ஏன் உங்க சாதியில பொண்ணு இல்லையா, உயர் சாதி பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்குதா, இது போன்ற பதிவுகள்ல தான் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. அவர்களுடைய அந்த அறியாமையை நினைச்சும் வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. என்ன உயர் சாதி? இரண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, கவின் ஒரு நன்கு படித்து ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு பையன், அவர்களுடைய குடும்பமும் தாயார் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க, தந்தையார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி, நல்ல ஒரு குடும்பம். உண்மையை சொல்ல போனோம்னா கவின் ஒரு எந்த விதமான அந்த சாதி தொடர்பான பின்னணியோ அது தொடர்பான எந்தவித ஒரு விடயங்களையும் கலந்து கொள்ளாத ஒரு நபராக, ஒரு நகர வாழ்க்கையில இருந்த நபராக நல்ல பையனா இருந்திருக்கான். மிக ரொம்ப அருமையான பையன், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்திருக்கிறான். என்ன இவங்க வழக்கம் போல இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையை மறுபடியும் சொல்றாங்க. அதுதான் வேதனையா இருக்கு. இவங்க மனசுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, உயர் சாதி. என்ன உயர் சாதின்னு தான் எனக்கு புரியவே இல்லை. உயர் சாதி பெருமை, உயர் சாதி பொண்ணு கேக்குதா, உங்க ஜாதியில பொண்ணு இல்லையான்னா, முதல் விஷயம் கவினை பொறுத்தளவு இந்த காதல் உண்மையான ஒரு காதலாக இருந்திருக்கிறது. ஏன்னா இது ஏதோ 6 மாசத்திலேயே 1 வருஷத்திலேயே வந்த காதல் மாதிரி தெரியல. அவர்கள் இருவரும் பள்ளி காலத்திலிருந்து நண்பர்களாக, தோழர் தோழிகளாக இருந்திருக்கிறாங்க. பள்ளி பருவம் முடிந்து கல்லூரியிலையும் அந்த நட்பு தொடர்ந்து இருக்கிறது. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவர்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த நட்பு காதலாக மாறி இருக்கலாம். அது எந்த இடத்துல அந்த நட்பு காதலாக மாறினதுங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா மிக நீண்ட காலமாக இந்த பழக்கம் 2 பேர்கிட்ட இருந்திருக்குதுங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. அதனால இவங்க சொல்ற மாதிரி ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டோ உயர் சாதி பெருமைக்கோ இந்த காதல்லாம் வரலங்க. அதனால மறுபடியும் இவங்க அதே சாணியை மூசி மொழுகிற மாதிரி இவங்க அதே தற்பெருமை அடிக்கிற கதையெல்லாம் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த 2 நபர்களும் பள்ளி பருவ காலத்திலிருந்தே பழகி இருக்கிறாங்க, நண்பர்களாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அவங்க அந்த பருவம் வந்த பிறகு, மெச்சூரிட்டி ஆன பிறகு காதல் வாயப்பட்டிருக்கலாம். இது யதார்த்தமாக நடந்ததுதான். இவங்க பூசுற கதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க வழக்கம் போல இதை சொல்றாங்க. ஏன்னா அந்த சாதி பெருமையை பண்றதுக்கு அதை சொல்றாங்க. முதல்ல இந்த காதல் இவங்க சொல்ற மாதிரி நாடக காதலோ உயர் சாதி பெருமை பேசக்கூடிய காதல் அப்படியெல்லாம் இல்லை. இயல்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞிக்கும் வரக்கூடிய ஒரு காதலுங்க. அந்த காதல் இயல்பாகவே வந்திருக்கிறது. 2 பேருமே அவங்க நன்கு பேசி முடிவெடுத்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டுல சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிற அந்த ஒரு முடிவுல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, செய்திகள்லாம் வரும்போது இது அந்த பையன் சகோதரன் சுர்ஜித்துக்கும் தெரிய வந்திருக்கிறது. அவனுடைய வாக்குமூலத்தில் இது சொல்லப்பட்டதாக செய்தி சேனல்ல சொல்றாங்க. நான் சொல்லி பார்த்தேன், கவின் கேட்கல பண்ணல அப்படிங்கிறது. இது சொல்லி பார்த்தேன், கேட்கல, அதனால நான் வெட்டுவேன், அதனால இது சரி அப்படிங்கறதெல்லாம் நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. இதுல என்ன பெரிய ஒரு வருத்தம், 2வது வெறுப்பு அப்படி எனக்கு இருக்குன்னா, ஒரு படுகொலையை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. அதுலயும் அப்பட்டமாக சாதிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இந்த படுகொலையை நிகழ்த்திட்டு இதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சு இதுக்கு ஒரு நியாயம் தேடுறாங்க பாருங்க. அததான் என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல. இதுல என்னன்னா, இந்த கவினுடைய படுகொலையை பத்தி நம்ம ஏதாவது எழுதியிருந்தோம்னா, இத்தனை நாள் வரையும் நம்ம எந்த பதிவுகள் போட்டாலும், காணொலி போட்டாலும், எழுத்து பதிவுகள் எழுதியிருந்தாலும் விரும்பக்கூடிய நபர்கள் இவர்களுடைய சாதிய மனப்பான்மை என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இது அப்பட்டமான ஒரு சாதிய படுகொலை, இதற்கு நாம வருத்தப்படணும், வெட்கப்படணும்னு சொல்லி நம்ம அதை எழுதுறோம். இவனுங்க என்னன்னா, இந்த சுயசாதி பெருமை, உயர் சாதி பெருமை ஒண்ணு இருக்கு பாருங்க. இவனுங்க இந்த கொலை இது தவறுன்னு சொல்றதுக்கே இவனுக்கு மனசு வரலங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த கொலையை அப்பட்டமான ஒரு ஆணவ படுகொலை, இது தவறு, இது நடந்திருக்க கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு மனசு வரலன்னா இவங்க மனசுல எவ்வளவு சாதி அழுக்கு இருக்கு பாருங்க. உண்மையிலேயே இன்னைக்கு குற்றவாளியாக நிற்கக்கூடியது சுர்ஜித்தும் அவர்களுடைய தாய் தந்தையரும் தான். ஆனா இவர்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. இந்த குடும்பத்திற்கு
சுர்ஜித்திற்கு சில பாடங்கள் புகட்டப்பட்டிருக்குது. சுர்ஜித்தை ஏத்தி விட்டுருக்காங்க. நாமெல்லாம் பெரிய ஆண்ட பரம்பரை, உயர் சாதி, அவர்கள் எல்லாம் தலித், பட்டியல். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, தேவேந்திர குல வேளாளர் மக்களை தலித் என்று ஒரு அடையாளப்படுத்துறான். அதுவும் ரொம்ப இன்னும் கொடுமையா இருக்கு. இப்ப இந்த கொலை இன்னைக்கு ஒரு உணர்ச்சியின் இதுல திட்டமிட்டு இதை வெட்டி செஞ்சுட்டு இன்னைக்கு ஜெயில போய் உட்கார்ந்துருக்காப்புல அந்த தம்பி. அந்த குடும்பமும் இன்னைக்கு நில குலைஞ்சு போயிடுச்சு. அங்கே ஆசையாக பெற்று வளர்த்து படிக்க வச்சு நல்ல வேலையில இருக்கக்கூடிய ஒரு மகனை இழந்து நிக்கிறாங்க அந்த குடும்பம். இப்ப இவங்களை இந்த சுர்ஜித்தை ஏத்தி விட்ட சாதி இருக்கு பாருங்க, இங்கதான் பிரச்சனையே இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் தெளிவாக நம்ம சொல்லணும். இது நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற கதை மாதிரி இது நாடக காதெல்லாம் இல்லடா கம்நாட்டிங்கள. இது உண்மையிலேயே ஒரு இளைஞனும் இளைஞியும் ஒரு தகுதியுள்ள 2 நபர்களும் இயல்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு காதலாக இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அதை முதல்ல நம்ம இதுல தெளிவுபடுத்த விரும்புறேன். 2வது, இப்ப நீங்க வெட்டி கொல்ற அளவுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு ஒரு ஆண்மகன் நல்ல வேலையில இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம், பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு பையனுக்கு ஏத்த ஒரு பெண்ணுக்கு ஏத்த ஒரு பையனாக இருக்கிறான் கவின். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க சாதி இருக்கு. சாதியில என்ன பிரச்சனை இருக்குன்னா, பட்டியல் சாதியா இருக்கு. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பட்டியல் சாதி, அதாவது இவங்க உயர்ந்த சாதி தான். இப்ப இன்னொரு விஷயம் நான் இதன் மூலம் தெரிவிக்கிறது என்னன்னா, இது யாரெல்லாம் உயர் சாதி பெருமை பேசிட்டு தெரியுறீங்களா கம்யூனிட்டிங்களா, உங்களுடைய வரலாறெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வரலாறு எல்லாம் மிக கேவலமான ஒரு வரலாறு. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தாழ்ந்த சாதி, பட்டியலின சாதின்னு கை காட்டி நீங்க கேவலப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் உயர்ந்த வரலாறு இருக்குது வரலாற்றுல. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பணம் வச்சிருந்தா, வீடு வாய்ப்பு வச்சிருந்தா, வீடு காரு வச்சிருந்தா இதெல்லாம் உயர் சாதியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தன் அப்படிதான் பதிவு போடுறான், வெறும் கார் பேர்ல அப்படியே தேவர் தேவர் தேவர்னு இருந்தா எல்லாம் உயர் சாதியா? என்ன புரியல எனக்கு. இப்ப ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நீங்க சாதியில உயர்வு தாழ்வு பேசுறீங்களா? இல்ல நீங்க சொல்ற அந்த உயர் சாதி 15 மாசம் 20 மாசம் தாயினுடைய கற்பப்பையில இருந்து பிறந்து வரீங்களா? என்னடா சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதே அந்த பையன் கவின் ஒரு ஏழ்மையான பையனா இருந்து, ஒரு தகுதி இல்லாத பையனா இருந்து அப்படி இருந்தா நீங்க உடனே கதை கட்டிடுவாங்க. இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு, நாடக காதல், அப்புறம் கேஸ் போட்டு பணம் முடுங்குவாங்க, இதை ஒண்ணு கதை கட்டுவாங்க. அந்த குடும்பம் உங்க குடும்பத்தை விட நல்ல குடும்பமா இருந்திருக்கு. உங்க குடும்பத்தை விட நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்திருக்கான், நல்ல திறமையான பையனா இருந்திருக்கான். அப்ப நீங்க வெட்டி கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஒண்ணு, இந்த சமூகம், இந்த பையனை சேர்ந்த இந்த சாதி பட்டியல் சாதியாக இருந்திருக்கிறதுன்ற ஒரே நிலைதான். இப்போ உங்களுக்கு ஏன்டா உயர் சாதி மனப்பான்மை வருது? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த விதத்துல நீங்க உயர்ந்தவர்? நீங்க பொருளாதாரத்திலயா? எதுலடா உயர்ந்த? நீங்க அந்த பையன் உங்களை விட நல்ல வசதி வாய்ப்பா இருந்திருக்கிறான். உங்களுடைய சாதியினுடைய மரபு ரீதியான வரலாறு இருக்கு பாரு, அது கேவலமான வரலாறு. புரியுதா இல்லையா? இன்னைக்கு எவையெல்லாம் உயர் சாதின்னு சொல்லிட்டு நீங்க திரியிறீங்களே, உங்களுடைய வரலாறு எல்லாம் மிக கேவலமான வரலாறாக வரலாற்று காலங்கள்ல பதியப்பட்டிருக்கு. நீங்க வேணா உங்களுடைய அதிகாரத்துல, நீங்க அரசியல் கட்சியில இருந்த செல்வாக்குல, அல்லது இதுக்கு முன்னாடி நீங்க ஆளுமையாக இருந்ததுனால நீங்கள் மடைமாற்று பண்ணியிருக்கலாம், அல்லது அதை நீங்க மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனால் அது இல்ல உண்மை. உயர் சாதி பெருமை பேசி இன்னைக்கு மற்றவனை தாழ்ந்தவன் என்று சுட்டிக்காட்டுற ஒவ்வொருத்தனுக்கும் உங்களுடைய வரலாற்று காலங்கள்ல மிக கேவலமான ஒரு வரலாற்று அடையாளம் இருக்கிறது. அதை மறைத்து விட்டு மாத்திக்கிட்டு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அப்ப பட்டியல் தான் உங்களுக்கு உயர்வு தாழ்வை நிர்ணயிக்கிறது. எல்லா சாதியும் ஒரு பட்டியல்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னன்னா, அந்த சுர்ஜித்துக்கு ஒரு தவறான பாடம் புகட்டப்பட்டிருக்கு, ஒரு தவறான புரிதல் அவனுக்கு ஊற்றப்பட்டிருக்கு. அவன் தவறான புரிதல்ல சாதியினுடைய சரியான வரலாறு, அதனுடைய தொடக்கம் என்னவாக இருக்கிறதுங்கிறத தெரியாம அவன் கொலை பண்ணிட்டான். உண்மையா ஒரு கொலை பண்ணிட்டான். அந்த கொலையை நியாயப்படுத்தி எழுதக்கூடிய வரக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் இதை விட பெரிய கொடுமையாக இருக்கிறது. இதை முடியாதுங்க. இன்னைக்கு எத்தனை படுகொலைங்க, இது முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்க. நாளைக்கு நம்மளுடைய சந்ததியினர் எப்படி இருக்க போறாங்க அந்த சமுதாயத்துலங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்கு. இந்த கொலைய ஆதரிச்சு கொண்டாடுறாங்க சமூக வலைதளங்கள்ல. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நான் உண்மையே அதுல ஒரு 50% பிடி இருக்கு. நான் நினைச்சேன், இந்த சினிமா மூலயமாக இந்த சமூக வலைதளங்கள் இந்த சாதிய பார்வையை
வேற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இளைஞர்கள் தவறான வழிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு கவின் அவர்களுடைய இந்த மரணம் படுகொலை நிறைய நல்லவர்களை காட்டியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. கடலூர்ல ஒரு கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராடி இருக்கிறார்கள். நிறைய பெண்கள் தைரியமாக வெளியில வந்து பேசி இருக்கிறாங்க. அப்ப நிறைய உறவுகள், நிறைய மாணவர்கள், நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாருங்கிற கொஞ்சம் ஆறுதல் இருக்கு. அதே நேரத்துல நம்மோடு வாழ்ந்து சக நபர்களா இருக்கிறவர்களுடைய முகத்திரையை என்னால பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு சாதிய வன்மத்தோடு அவர்கள் நம்மோடு பழகி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த நல்லவர்களுடைய அமைதி இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையானது. அது குற்றத்தை மேலும் மேலும் செய்வதற்கு ஊக்கப்படுத்துறது, மறைமுகமாக ஊக்கப்படுத்தும். நீங்க ஒரு விஷயத்தை தவறு, நீ அதை செய்யக்கூடாதுன்னு நீ நடுநிலையா இருக்கிறவன் சுட்டி காட்டு அதை கண்டிக்கும் போதுதான் அவன் பயப்படுவான். எனக்கு என்ன நம்ம குடும்பத்திலே நடக்குது, எனக்கு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சவர் இடத்துல நடக்குதுன்னு நீ கடந்து போகும்போது இது நாளைக்கு உன்னுடைய குடும்பத்திலேயும் இது நடக்கும். இன்னைக்கு நீ என்ன பண்ணிட முடியும்? என்ன செஞ்சிடும்? இந்த சாதி சங்கம், வரலாற்று பெருமைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல, என்ன செஞ்சிருவாங்க? அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பம் பையனை இழந்துட்டு தவிக்கிறாங்க, இந்த குடும்பமே போயிடுச்சு ஜெயிலுக்கு. என்ன செஞ்சு நீங்க சரி பண்ணுவீங்க? ஒரு முட்டாள்தனத்தால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. என்னடா பண்ணுவீங்க? இன்னைக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்குல யுவராஜ கொண்டாடுறீங்க. இன்னைக்கு யுவராஜ கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாப்புல. என்னை ஏற்றி விட்டுட்டாங்க, சாதி பெருமை என்னை புகுத்திட்டாங்க, நான் தெரியாம. இன்னைக்கு மனநிலை அவருக்கு அப்படியா தான் இருக்கும். ஏன்னா அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதே நிலைமைதான் சுர்ஜித்துக்கும் நாளைக்கு. இது ரொம்ப எனக்கு நான் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, அப்பட்டமான படுகொலை ஒருத்தனை நம்ப வச்சு அழைச்சிட்டு போய், இதுல என்ன விஷயம்னா இவங்க சொல்றாங்க, திருட்டு கம்யூனிட்டிங்க பெரிய உயர் சாதி பெருமை அடுத்தவன் ஜாதி பொண்ணுதான் கிடைக்குதா, நாங்க அப்படி தேனா வளர்த்து வச்சிருப்போம். நீங்க டேய் என்ன இது? ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு இது இருக்கு. இவங்க 2 பேரும் பள்ளி பருவத்திலேருந்து வழங்கி வந்ததுனால 2 குடும்பமும் நல்ல ஏற்கனவே பேசி இருந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே உன்னுடைய பெரிய சாதி ராணி, நீ பெரிய சாதின்னு வச்சுக்க, நிச்சயமா உங்க சாதிக்குள்ள வரலாறு தேவேந்திர குல மக்களுக்கு கரலையாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஈன வரலாறு இருக்கு உங்களுக்கு. அந்த வரலாற்றை நீங்க உங்களுடைய வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு உன்னுடைய சகோதரி உங்ககிட்ட சொல்லிட்டா, உனக்கு இந்த பையனுக்கு திருமணம் முடிக்க விருப்பம் இல்லைன்னா நீ அந்த பையனை கூப்பிட்டுருக்கணும் சொல்ற. சரி, அந்த பையன் கேட்கல, அவனுடைய தாய் தந்தையரை நீ கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், அதுவும் கேட்கல. அங்க ஒரு கிராம கட்டமைப்பு இருந்திருக்கும், அல்லது தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அதையும் செய்ய. நீ அப்படியும் இல்லையா, எங்களுடைய பொண்ணை இவன் தொந்தரவு பண்றான்னு சொல்லி நீ ஒரு காவல்துறையில் புகாராவது கொடுத்திருந்திருக்கலாம். நீ எதையுமே செய்ய மாட்ட. நீ உன்னை நம்ப வச்சு, இதுல 2 பேருமே மாமா மச்சனும் பேசிடுவாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இது நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பையனுக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வெட்டி கொள்வதன் மூலம் என்ன சொல்லுவார? நாங்க உங்களை ஈஸியா வெட்டி கொள்வோம்டா, நீங்க ஒண்ணு எங்களை எதிர்வினை ஆற்ற முடியாதுரா, அல்லது நாங்கள் வெட்டி கொன்னுட்டு இந்த சட்டத்திலிருந்து எளிதாக தப்பி விடுவோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்னடா சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நீங்க கொல்றது மூலம் என்ன நீங்க உயர்ந்த சாதின்றீங்களே? இல்லடா, கேவலமான சாதிடா. நீங்க உண்மையா சொல்லணும்னா என்னடா உயர் சாதி? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நான் அதிகாரம் இருக்கவர்கள், பணபலம் இருக்கிறவர்கள், உங்களோட சமுதாயத்துல சக மனிதராக வாழக்கூடிய உங்க நிலையிலிருந்து குறைவாக பொருளாதாரத்திலேயோ அது அல்லது அதிகார மட்டத்திலேயோ குறைவாக இருக்கிற நபர்களுக்கு நீங்க கை கொடுத்து வாழுங்க, அவனுக்காக போய் உதவுங்க, அவனோட சேர்ந்து வாழுங்க. அதுதான்டா உயர் சாதி. என்ன உயர் சாதி? அடுத்தவன் தலையில ஏறி மிதிக்கிறதா, வெட்டி கொள்றதா? எப்படா மனசு வருது உங்களுக்கு? அதை நீங்க கொண்டாடுறீங்களடா. அதை நீங்க சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் வருது பாருங்க, எதையுமே தெரியாம மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்களடா, வெக்கம் கட்டவங்கள. என்னடா பண்ண போறீங்க? எப்படி இந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு? ரெண்டே விஷயம்தான். சாதிய ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் வரணும். அந்த சட்டம் இது போன்ற கொலைகள் இதுக்கு பிறகும் நடைபெறக்கூடாது. இது வரிசையா நம்ம பார்த்திருக்கிறோம். திவ்யா இளவரசன்லேருந்து, கௌசல்யா சங்கர் படுகொலையிலேருந்து, கோகுல்ராஜ் படுகொலையிலிருந்து என்னுடைய எண்ணிக்கை நீண்டுகிட்டே இருக்கு. இதுல யாரும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கா இல்ல இல்லையா? என்ன மனுஷங்கடான்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சாதிய பற்றியான இந்த பாடம் இருக்கு பாருங்க, இந்த புரிதல் இருக்கு பாருங்க, இதை நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டில இருந்தே சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு உண்மையே கவின் கொலைக்கு பிறகு நிறைய சகோதரிகள் இந்த பதிவை பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் கவினுக்கு கொடுத்துருப்பேன்.
எனக்கு ஒரு சகோதரி இருந்தா நான் கவினுக்கு கட்டி கொடுத்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சோகத்திலே அது ஒரு சின்ன ஆறுதல் தான். இப்ப இது போன்ற நபர்கள் இன்னும் பெருகி வரணும். சமுதாயம் அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம சாதியை பத்தி பேசுறோம், சாதியோட அடையாளத்தோட சில விஷயங்கள் பண்றோம்னா அது வேற. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொது புத்தியில ஒரு விஷயம் இருக்கு. பட்டியல் இனம்னா இப்படித்தான் இருப்பாங்க, அவங்க நாகரிகமா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்க மாட்டாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க, திருப்பி வெட்ட மாட்டாங்க, இப்படி ஒரு எல்லாம் என்ன இருக்கு. அதெல்லாம் இல்லடாங்கிறத நம்ம பண்றோம். புரியுதா இல்லையா? நமக்கு சாதி வெறி கிடையாது, சத்தியமா சாதி வெறி கிடையாது. அப்ப உங்களுக்கு சாதியை பற்றிதான புரிதலுக்கும் அதனுடைய வெறிக்கும் வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா அது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? யாரா இருந்தாலும், நம்ம குழந்தையா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது ஒரு தனி உயிர். அதுக்குன்னு மூலன்னு ஒரு கடவுள் கொடுத்திருக்கான். அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அவனுக்கு சொந்த விருப்பு வெறுப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, குழந்தை நம்ம வளர்ற வரையும் நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பதற்கு ஒரு தாயா, தந்தையாக, சகோதரனாக நம்ம சொல்லி வளர்க்கலாம், பக்குவப்பட்டு வளர்க்கலாம். ஆனால் அதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்வதற்கு, அது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு, நல்லது கெட்டத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு 100% உரிமை இருக்குங்க. சட்டமும் அதான் சொல்லுது. அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப சுர்ஜித் வெட்டி கொண்ட சுர்ஜித் அக்காவுடைய வாழ்க்கையை சுர்ஜித் முடிவு பண்றான். அப்ப பாருங்க, இந்த உயர் சாதி பெருமை பேசக்கூடிய கும்பல்கள் எல்லாம் வீட்டுல எல்லாம் பெண்ணுக்கு குடிக்கக்கூடிய உரிமை இவ்வளவுதான் இருக்கு, பெண்ணை மதிக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, அது இவ்வளவுதான் இருக்கு. இந்த நிலையிலே தான் இருக்கு. நீங்க நடந்துகிற விதத்துல நாங்க சொல்ல உயர் சாதி மக்கள் மத்தவங்க சொல்லணும். நீங்க நடந்துகிற பக்குவப்பட்டு சமூகத்துல வலிமையற்று இருக்கிறவர்களுடைய நீங்க குரல் கொடுத்து அவங்களோட தோளோடு தோளாக தோழனாக நீங்க எதிர்த்து நிற்கும் போது தாண்டா அது உயர் சாதி. என்ன உயர் சாதி? அப்ப இது எப்படி கட்டமைச்சிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த காலத்துல பிராமணர்கள் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய சாதிய துவேஷம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க. என்ன இப்ப 70-100 வருடம் மேல திராவிட இயக்கங்கள் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு எந்த இயக்கங்கள் இந்த சாதிய பிரச்சனைக்கு, சாதிய கொடுமைகளுக்கு நேர் எதிராக நிக்கும்னு சொல்லி வளர்ந்த இயக்கங்கள்ல இந்த சாதி வெறியர்கள் போய் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு என்ன அரசியல் இயக்கமும் அப்படி பேசவே இல்லை, பண்ணவே இல்லை. ஏன்னா ஓட்டு வங்கியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கே கவின் வீட்டுக்கு வந்த இயக்கங்கள்லாம் அந்த ஓட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே நாங்களும் வந்துட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க. முழு மனதோடு இந்த படுகொலைக்கு ஆதரவாக நின்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும், சட்டப்படி தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் வெறும் சொற்பந்தான். பாக்கி எல்லாரும் நம்மளும் விஷயம் நல்லா, இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியல் பிரிவிலிருந்து எங்களை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம், கேட்கிறோம். அது ஏங்கிற ஒரு நிறைய விஷயங்களும் இருக்கு. உணர்வு பூர்வமாகவும் சரி, சமுதாயத்துல டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பட்டியல் வகுப்புங்கிறதுக்கு பொதுவான ஒரு முத்திரை வச்சிருக்காங்க. பொதுவான முத்திரா, நீங்க என்னதான் நீங்க திறமையாக இருந்து, அறிவாக இருந்து, அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவன் நேரடியாக பட்டியல் வகுப்பு அல்லது பட்டியல் சாதி என்று, எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பொது முத்திரையை குத்திடுறான். சோ அதனால திறமையானவர்களுக்கு கூட இந்த அடையாளம் என்பது அவர்களுடைய வளர்ச்சிக்கு நேர் எதிராக நிக்குது. திறமையா ஒரு பையன் மெரிட்ல ஒரு இடத்துக்கு போனாலும் அவன் பொது இதுல போக முடியல. அவன் நேரடியாக எஸ்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை அவன் குத்திடுறான். அப்ப அந்த எஸ்சிங்கிற முத்திரை இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய உளவியல் சிக்கலை நமக்குள்ள ஏற்படுத்துது. அது பொது வாழ்க்கையிலும் சரி, பணிபுரியக்கூடிய இடங்கள்லையும் சரி, நம்ம வாழுகின்ற சமுதாயங்கள்லையும் சரி, அந்த பார்வை ரொம்ப கொடூரமா இருக்கு. அதனுடைய வழிகள், தாக்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. இதே ஒரு முடி திருத்தக்கூடிய நபர், ஒரு சலவை செய்யக்கூடிய நபர், ஒரு தச்சு வேலையை செய்யக்கூடிய நபர், ஒரு மண்பானையை செய்யக்கூடிய நபர் உயர் சாதியா இருக்கான். அவன் பிரிக்கிற இதே இவன் என்ன சொல்லிடுறான்னா, இவன் எஸ்சி இல்லாதவர்கள், இப்படி வந்துருது பார்வை. சரி, இவங்க உயர் சாதி பேசுறாங்கல்ல, இந்த சாதி பட்டியல் தான் எப்படிதான் வந்தது, இந்த சாதிகள் எப்படிதான் வந்தது, இந்த அடிப்படை அறிவாத அவங்களுக்கு இருக்கான்னா அதுவும் இல்லை. அது இருந்தாதான் இவங்களுக்கு புரிஞ்சிருமே இந்த சாதி எப்படி தோன்றுனது, அதனுடைய வரலாறு என்ன. சரி, இந்த சாதி பட்டியல் எப்படி வந்துச்சு, இந்த அடிப்படை புரிஞ்சா கூட இவன் சக மனிதனை அரவணைச்சு போயிடுவானே.
இவனுங்களுக்கு இருக்கிற சாதி வெறி இருக்கு பாருங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, அறிவுபூர்வமா பேசினா பிடிக்காது, திறமையா இருந்தா பிடிக்காது. என்ன இவனுங்களுடைய பார்வையே அது மாதிரிதான் இருக்கு. அந்த நபர்கள் தான் இன்னைக்கு கவினுடைய கொலையை ஆதரிச்சு கொண்டாடுறாங்க. இந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குங்கிறத உண்மையை நமக்கு வருகின்ற இந்த சந்ததிகளுக்கு இது இனிமே சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு தான். ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் தான் படத்துல சொல்லுவாங்கல்ல, குந்தனாப்புல புத்தனாப்புல இருந்துட்டு போயிடணுங்கிற மாதிரி நமக்கு என்னையா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவரவர்களுக்கும் அவரவர் வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தாதான் அதனுடைய வலியும் தாக்கமும் நமக்கு தெரிகிறது. இல்லைன்னா இல்ல கடந்துதான் போறாங்க. கவின் கொலையை பொறுத்தளவு ரொம்ப அப்பட்டமான ஒரு படுகொலை. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த விதத்திலையும் இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. கவின் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான, ரொம்ப உண்மையான நேசிச்ச ஒரு பொண்ணும் பையனமா தான் தெரியுது அவனுடைய படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த சுர்ஜித் குடும்பத்துக்கு ஒருவேளை அவங்க தாய் தந்தையரும் காவல்துறையில இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு சாதிய போக்கு உள்ள ஒரு தாய் தந்தையர்களாக இருந்திருப்பாங்களோ என்னமோங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பையனுடைய அந்த புகைப்படங்கள், சமூக வலைதள பதிவு எல்லாம் ஒரு அருவாளை வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கறது எல்லாம் பார்க்கும்போது அதை ஒரு பெருமையா பேசுறான். கொலை பண்றதுல என்னடா பெருமை? ஆயுதம் வச்சுக்கிறதுல என்னடா பெருமை? ஒருத்தனை துடிக்க வெட்டி கொள்றதுல என்னடா பெருமை? என்ன பெருமை உங்களுக்கு? அப்ப இது காவல்துறையில இருக்கக்கூடிய காவல்துறையில மற்றவர்களுக்கு, சமுதாய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையர்களுடைய ஒரு பையன் ஒரு சமூகத்துக்கே அச்சுறுத்தலாக, ஒரு கொலையாளியாக, ஒரு த்ரெட்டா நிக்கிறான்னா அவர்களுடைய வளர்ப்பு என்னவா இருக்குன்னு பாருங்க. எல்லாரையும் சொல்லல, இதே சமூகத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு நீதிபதினு வச்சுக்கோங்களேன். அவருடைய பெண்ணு இதே மாதிரி வேறு ஒரு சமூகத்தை, ஒரு பட்டியல் சமூகத்து பையனை விரும்பினாங்க. இதே மாதிரி சாதிய கும்பல் போய் அவர் அப்ரோச் பண்ணி அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செட் ஆகாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஜட்ஜி நேரடியா சொல்லிவிட்டாரு, என் பொண்ணுடைய சந்தோஷம் தான் முக்கியம், என் பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால நான் என் பொண்ணை அந்த பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், அந்த பையனும் தகுதியானவனா இருக்கிறான், அதனால நான் கட்டி கொடுப்பேன், இதெல்லாம் ஏத்துக்கிட்டே நீ சொந்தக்காரனா நிக்கிறதுனா நெல்லு, இல்லைன்னா அப்படியே ஓடி போயிடுறான்ட்டாரு. எல்லா பையனும் தெரிச்சு ஓடிட்டான். புரியுதா இல்லையா? அப்ப இந்த முடிவை எடுக்கணுங்க. என்ன சமுதாயம்? யாருங்க சமுதாயம்? யாரு சமுதாயம்? கண்ணுக்கு தெரியாத கமெண்ட் போடுறோம்னா? நம்ம வாழுகின்ற இடத்துல நம்ம அன்றாடம் சந்திக்கிறவர்கள், நம்ம உறவு முறைகள், நம்ம தாங்க சமுதாயம். அவங்களை கூப்பிட்டு பேசுங்க. இதுல என்ன வேண்டி இருக்கு? இதுல உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்றது, உங்களுடைய பையனுடைய, அண்ணனுடைய, தம்பியினுடைய வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணுவது எதுக்கு மற்றவர்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? யார் என்ன இங்க சர்டிபிகேட்டை போட்டு அப்படியே மாட்டிக்கிட்டு போறாங்களா என்ன? நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்க உலகத்துக்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் மாற முடியாது. நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தைரியமா இறங்கி செய்யுங்க. நல்ல ஒரு விஷயங்க, இந்த லவ் பண்ற விஷயங்கள் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இந்த தேடி தேடி இந்த வீட்டை பொண்ணை லவ் பண்ணணும், இந்த வீட்டை பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்படியெல்லாம் எவனும் போறது இல்லைங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்கடா. நீங்க அப்படியெல்லாம் எவனும் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் யதார்த்தமான நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். படிக்கிற பள்ளிகள்ல அல்லது கல்லூரிகள்ல அல்லது வேலை பார்க்கிற பணிபுரிய இடங்கள்ல, அலுவலகங்கள்ல அல்லது பயணம் செய்யற இடங்கள்ல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு முறைக்கு இருமுறைக்கு பார்த்தோ பேசியோ பழகியோ ஏதோ ஒரு விஷயங்கள் பிடிச்சு போயிருக்கலாம். அவங்களுக்கும் தெரியும் இந்த காதல் ஒத்து வராது, வேற வேற ஜாதின்னு. சரி, வீட்டை சொல்லி சரி பண்ணி கல்யாணம் பண்ணலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அதுக்குள்ள இது போன்ற சாதி வெறியர்கள் உள்ள புந்து வெட்டி கொன்னுடுறாங்க. ஏன்னா கோகுல்ராஜோட கொலை ரொம்ப இதுதான். இதே மாதிரி ஒரு வரட்டு சாதி கவரத்துக்காக தன்னால இடையில உள்ள புந்து தலையை கொடுத்தவர் தான் யுவராஜ். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சுங்கிறது தெரியும். உண்மையா இந்த நடந்த சம்பவங்கள்ல நீங்க எல்லாத்துலயுமே பாருங்க, அந்த வெட்டுப்பட்டவர்கள் அல்லது கொலைண்டவர்களுக்கு சிறிதும் தொடர்பில்லாத நபர்களா தான் இருப்பாங்க. இதுல ஒருத்தன் தான் சுர்ஜித் நேரா இறங்கி பண்ணியிருக்கிறான். அது அவனுக்கு பின்புலத்துல அந்த சாதி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. அதனால ரொம்ப தெளிவா நாம இதுல இருக்கணும். ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு துயரமான இந்த சம்பவம் தான் கவின் அவர்களுடைய படுகொலை. இதுல அரசாங்கம் தலையிட்டு குற்றவாளிகளை எந்த விதத்திலையும் தப்ப விடாம
இதுல கவின் மட்டும் அவரு சுர்ஜித் மட்டும்தான் தலையிட்டு இருக்காரா? ஏன்னா காவல்துறை திட்டமிட்டு இந்த காணொலி எல்லாம் வெளியிடல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால சுர்ஜித் மட்டும்தானா அல்ல அதை தொடர்புடைய நிறைய சாதிவெறி கும்பல் அதுல இருக்கா என்னங்கிறத பார்க்கணும். அதை பார்த்து எல்லாரையுமே நீங்க கைது பண்ணி சட்டத்தின் முன்பு அதற்கு தகுந்த நடவடிக்கை ஏற்று நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த கொலைக்கு நேரிடையாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்த மற்ற நபர்களையும் நீங்க இந்த வழக்குல சேர்த்து அதற்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்பதான் வந்து இனிவரும் காலங்கள்ல இது போன்ற சாதி வெறி ஆணவ படுகொலைகள் நடைபெறாமல் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சமாவது உறுதிப்படுத்தலாம். இல்லைன்னா வருகின்ற இளைய தலைமுறைகள் கூட இந்த சாதிய ஆணவ படுகொலையை கண்டு பயந்து ஒதுங்கி இது போன்ற தொடர்ந்து பல படுகொலைகள் நடக்குவதற்கு ஒரு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி வந்துடும். அதனால அரசாங்கமும் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் நம்மை சார்ந்து நம்ம வசிக்கக்கூடிய நபர்களிடத்திலையும் சாதியை பற்றியான ஒரு புரிதல். இங்க யாரும் இந்த சாதியில பொண்ணு இவங்க இதை வேற சொல்றாங்க உயர் சாதின்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாமும் ஒரே குட்டையில ஒரு மட்டும் தான் என்ன. அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உயர் சாதியெல்லாம் கிடையாதுப்பா தம்பி, நீங்க அந்த மாதிரி என்ன இருந்தா மாத்திக்கிங்க. இங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருவனுடைய உயர்வு தாழ்வு என்பது அவன் நடந்து கொண்ட அவன் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்துல, அவன் செய்யக்கூடிய அந்த ஈகையில, பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மையில, பிறருக்காக அவன் வடிக்கின்ற அந்த கண்ணீர்ல தான் அவன் உயர்வு தாழ்வு பெரிய மனிதன் அப்படின்னு இருக்கு. நீங்க பண்ற மாதிரி எல்லாம் அருவாளை எடுத்துட்டு போய் ஒருத்தனை வெட்டி வீழ்த்துறதுனால நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றதெல்லாம் உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேவலமான ஒரு செயல். அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால சாதிய பெருமை பேசிக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. பிறப்பால் அனைவரும் சமம் தான். உயர்வு தாழ்வு வந்து பொருளாதாரத்துல உயர்வு தாழ்வு இருக்கும் மேபி. அதுதான் அது வந்து ஒரு மனிதனை தீர்மானிக்க போறது இல்லை. ஏன்னா பொருளாதாரம் ஒரு இடத்துல நிலையானது கிடையாது. அது கூடும் குறையும், ஒருவரை விட்டு இன்னொருவருக்கு போகும். அது வந்து ஒரு நிலையானது இல்லை. ஆனா குணநலன்கள், பழக்க வழக்கம், பண்பாடு, மற்றவர்களுக்காக உதவுவது என்பது நிச்சயமாக ஒருத்தருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் இருக்கும். அதுதான் அந்த மனிதனை உயர்த்தும், உயர்வாக அடையாள காட்டும் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால அரசாங்கம் இந்த கொலைக்கு காரணமானவர்களை சட்டப்படியாக கைது செய்து நீங்க வந்து தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் இந்த நேரத்துல. அதே மாதிரி மற்ற உறவுகள் வந்து தொடர்புடைய அது சம்பந்தப்பட்ட அந்த சமூக மக்களிடத்திலேயே நண்பர்களிடத்திலையும் நாம் வைக்கிற வேண்டுகோள் அதுதான். என்ன அப்படின்னாக்கா, தயவு செய்து நீங்க வந்து இந்த மாதிரி கொலைகளை ஆதரவு கொடுத்து கொண்டாடி அதை வந்து பெருசா பரப்பாதீங்க. இதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாரும் திட்டமிட்டு இந்த பொண்ணை இந்த பையன் காதலிக்கணும் பண்ணணும் உயர் சாதி பெருமை பணங்காசுக்காக பண்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. வேறு யாராவது பண்ணிருக்கலாம், நாங்கள் பண்ணுவதில்லை, இந்த பையன் பண்ணல, சிம்பிள், அவ்வளவுதான். சரியா? அதனால இது வந்து இயல்பாக ஒண்ணுதான். உங்களுக்கு ஏத்துக்க மனசு இல்லையா, சம்பந்தப்பட்ட நபர்களிடத்துல வீடுகள் இடத்துல போய் பேசுங்க, புரிய வைங்க. அப்புறம் சட்டத்தின்படி அதுவும் ஒத்துக்கலையா சட்டத்தின்படி போய் புகார் கொடுங்க. எங்க பொண்ணை டார்ச்சர் பண்றான், வழிமறிச்சு தொந்தரவு பண்றான், காதல் தொந்தரவு கொடுக்குறான் அப்படி சொல்லுங்க. சட்டத்தின்படி போங்க. இது அருவாள் எடுத்து வெட்டி கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது வந்து இரண்டு பக்கமும் ஆபத்தானதுதான். நிறைய வழிகள் இருக்குங்க. ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நிராகரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக அவரை படுகொலை பண்ணணும், வெட்டி கொள்ளணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவர் வந்ததுக்கு அந்த காரணத்தோடு வாழ்ந்து சென்று மறைவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால வழிய போய் உயிரை போக்குவது சரியில்லை. அது வீரமும் இல்லை, அது பெருமையும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா எல்லாருக்கும் நல்லது. நம்ம எல்லாருமே பிறப்பால் சமம், அனைவரும் சமம் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு நான் அந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். இதுல வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலை என்பது ஒரு உண்மையாவே மனசளவுல ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். அதை தவறுன்னு சொல்லி கண்டிக்க மனமராம இருக்கக்கூடிய சக நண்பர்கள், நம்ம சந்திக்கின்ற நபர்களே இதை கடந்து போறாங்க. ஏன்னா அந்த ஒரே சாதினா கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரே பட்டியல் இப்படி வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, பட்டியல் சாதி, பட்டியல் அல்லாத இந்த சாதி, அதாவது எஸ்சி பட்டியல் சாதி, எஸ்சி பட்டியலுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உயர் சாதியா. அட பாவீங்களா நினைச்சுக்கிட்டு உங்களுடைய என்ன தொழில், உங்க வரலாற்று ரீதியான உங்களோட குல தொழில் என்ன, நீங்க என்னவாக இருந்தீங்க, இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னாலே உங்க எண்ணமே வராது. ஆக்சுவலா
உழவு தொழில அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டு உலகுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். இவன் மனிதனா இருக்கணும்னு பண்பட்ட சமூகமாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வெட்டு வாங்கி சாகுறான். அதுதான் உண்மை. பண்பட்ட மனிதனாக இருந்து மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காம இவன் வெட்ட வாங்கிக்கிட்டு இவன் கடந்து போறான் அமைதியா. ஏற்கனவே திருப்பி தாக்கி எத்தனை உயிர்கள் பழி போன வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. அதனால இவர்கள் இப்படியே போறாங்கிறதுனால திரும்ப திரும்ப ஏறி மிதிச்சு வெட்டி கொள்றதுங்கிறது ஒரு சரியான போக்கு இல்லைங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.